பிப்ரவரி மாத கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய இருக்குது பிப்ரவரி மாதத்தில். அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு செய்திகள். மாநில அரசு தமிழ்நாடு ஆனந்த் திருமண பதிவு விதிகள் 2026 அறிவித்துள்ளது. அதாவது இந்த ஆனந்த் திருமண பதிவுன்னா என்னென்னா, ஆனந்த் கரஜ் அப்படின்னா ஆனந்த் திருமணங்கள் அது வந்து சீக்கிய திருமண சடங்குகளின்படி தான் நடக்கும். அதுக்குள்ள விதிகளை தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ ஆனந்த் கரஜ்னா ஆனந்த் திருமணங்கள்னா என்னென்னா, சீக்கிய திருமண சடங்குகளின்படி நடத்தப்படுவது தான் ஆனந்த் திருமணங்கள். சூப்பர் லா கோட்ஸ் என்ற ஏஐ உதவியுடன் இயங்கும் ஒரு வழிமுறை அமைப்பு வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வந்து தொடங்கியிருக்காங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் சூப்பர் லா கோட்ஸ் என்ற ஏஐ உதவியுடன் இயங்கும் ஒரு வழிமுறை அமைப்பு தொடங்கியிருக்காங்க. அடுத்து 16வது நிதிக்குழு வந்து மத்திய வரிகளின் நிகர வருவாயில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 4.097% வந்து தருவாங்க. அதாவது நிதி பங்கீடு பண்ணியதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னா, மத்திய வருவாயிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 4.097%. தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் வந்து 2020-21 0.07% இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னா 11.19% அதிகரிப்பு. அடுத்து தேசிய செய்திகள். தமிழ்நாட்டின் உண்மையான வளர்ச்சி விகிதம் வந்து 11.2%. மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவுன்னா 2024-25 31.19 லட்சம் கோடி. அரசியலமைப்பின் 21வது பிரிவு கீழே மாதவிடாய் சுகாதாரத்திற்கான உரிமை உள்ளதுன்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. அடல் புத்துயிர்ப்பு இல்லைன்னா அம்ருத் 2.0 திட்டம் அப்படின்னா என்னென்னா, நகர்ப்புறங்களில் வந்து குழாய் நீர் இணைப்பு வசதி 2011 இப்போ வந்து 64% அதிகரிச்சிருக்கு. இப்போ அம்ருத் 2.0 திட்டம்னா என்னது? நகர்ப்புறங்களில் வந்து குழாய் நீர் இணைப்பு வசதி, அதுதான் வந்து அம்ருத் 2.0. இந்தியாவின் முதல் கண்ணாடி அருங்காட்சியகம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஃபிரோசாபாத் நகரத்தில் தொடங்கியிருக்காங்க. இந்தியாவில் உள்ள கண்ணாடி நகரம் எது? உத்தரப்பிரதேசம். ஸோ அப்போ கண்ணாடி அருங்காட்சியகம் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில். அப்புறம் ரெட் லைன்ஸ் ரெட் ட்ரான் ஆப்ரேஷன் சிந்தூர் அண்டு இந்தியாஸ் நியூ நார்மல் அப்படின்னு சொல்லிய புக்கை வந்து இவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க. யார் இல்லைன்னா, மேஜர் ஜெனரல் பிபின் பக்சி, ஏர் மார்ஷல் ராஜேஷ்குமார், தூதர் அனில் திரிகுநாயத் மற்றும் பிரிகேடியர் அகிலேஷ் பார்கவா. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இது வந்து அந்த சிந்தூர் ஆப்ரேஷனை பற்றி உள்ள புக்கு. அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. அடுத்து கல்ஃப் ஃபுட் 2026 எங்கே நடந்ததுன்னா, துபாயில். இமாச்சல பிரதேசத்தில் உள்ள கணவாய் வந்து என்னது? ஷிப்கி லா கணவாய். அப்புறம் கம்பளி உற்பத்தியில் இந்தியாவிலே அதிக கம்பளி உற்பத்தி செய்யும் மாநிலம் வந்து ராஜஸ்தான். இந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஹரிபரியாக எழுதின மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதை வந்து ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இந்த கரண்ட் நியூஸை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ மேலும் கரண்ட் அஃபேர்ஸுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.